நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக வயதானவர்களுக்காகவே வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகளை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய ஸ்கீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி மாறி இருக்கிறனால எல்லா வயது சேர்ந்தவங்களுக்கும் சில குறிப்புகளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து வயதானவர்களுக்கு முதல் விஷயமாக மகளிர் உரிமை தொகையை வந்து என்ன பண்ணுறாங்க, உயர்த்தி கொடுக்குறாங்க. பொதுவாக மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 2500 ரூபா வரை கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருந்தாலும் கூட சொல்லும் போதே அதில் 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மகளிருக்கு நாங்கள் 3000 ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2500 ரூபா அப்படிங்கிறது 60 வயசு கீழே இருக்கக்கூடிய மகளிருக்கு, 3000 ரூபா அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மகளிருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான வேலைகள் இப்போது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதில் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள தனியாக லிஸ்ட்டாக பிரிக்கிறாங்க. பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதியோர் உரிமை தொகையில சேர்த்தி வச்சு அவங்களுக்கு கொடுக்க போவதாக வந்து சொல்லி கொண்டு இருக்காங்க. அதற்கான மறுபரிசீலனை வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் அப்ளை பண்ண தேவையில்லை, அதாவது மகளிர் உரிமை தொகையில் இருக்கிறவங்கள அப்படியே எடுத்து நாங்கள் போட்டுருவோம் அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா மகளிர் உரிமை தொகையில் இருந்தவங்களுக்கு தேவையில்லை. இல்லை எனக்கு ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகையே வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக முதியோர் உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முதியோர் உரிமை தொகை ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்ததை இப்போ வந்து 3000 ரூபா ஆக்கிறனால 2 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதில் பலனடைகிறாங்க. யாரெல்லாம் ஏற்கனவே முதியோர் தொகை வாங்கிட்டு இருந்தாங்களோ, ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் வந்து இப்போ 3000 ரூபா வாங்க போகிறாங்க. மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் இப்போ 3000 ரூபா வாங்க போகிறாங்க. புதுசாக யாராவது அப்ளை பண்ணும் 60 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா டைரெக்டாக முதியோர் தொகைக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்தே 3000 ரூபா வரும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பமான செய்தி தான். அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தான். ரேஷன் வந்து பொருள் வாங்கக்கூடிய இடத்துலையே வயதானவர்களுக்காக இப்போது நிறைய சலுகை வந்துருச்சு. ஏற்கனவே வந்து தாயுமானவர் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கலைஞருடைய, அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே வந்துருச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக தாயுமானவர் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா 60 வயசை தாண்டினவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம், வீட்டிலிருந்தே ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துடைய 2வது வாரம் இருக்குல்ல, அந்த சனி ஞாயிறில் வீட்டுக்கிட்டேயே பொருள் வந்து கொடுப்பாங்க. இது வந்து போன வருஷத்துலேருந்தே அமலுக்கு இருந்தாலும் கொஞ்சம் தான் வந்து செஞ்சுருந்தாங்க. முழுசா எல்லா பக்கமே வரல. இப்போ வந்து பார்க்கும்போது எல்லா பக்கமும் இது நடைமுறைப்படுத்துறாங்க. ஊனமற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய ரேஷன் கடை இருக்குல்ல, அங்கே வந்து என்ன பண்ணும், இப்போ நான் வந்து வயசானவளாக இருக்கேன், நான் தான் வீட்டில் இருக்கிறேன், என்னால் வந்து பொருள் வந்து வாங்க முடியல, எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடு தேடி வந்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய பேர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பொண்ணுங்களெல்லாம் கொடுத்துட்டு இவங்க தனியாக தான் இருப்பாங்க, அப்பா அம்மாலாம் அதிகமாக தனியாக தான் இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் தனி கொடுத்து நடக்கிறனால வயதானவங்களும் தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க, ஒரு சில வீடுகளை தவிர. அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு தேடி பொருள் வரும், இருக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கி கொள்ள முடியும். இது ஒரு முக்கியமான அறிவிப்பா இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பஸ் பாஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு இத்தனை பேர்த்துக்குன்னு கொடுக்க போகிறதாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதையும் வந்து அடுத்தடுத்து நான் தகவல் வரும்போது அப்டேட் பண்ணுறேன். பார்த்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியூருக்குலாம் என்ன பண்ணலாம், இனிமேல் வந்து காசு கட்டணம் இல்லாமையே எந்த பஸ்ஸில் வேணால் நீங்கள் போய் கொள்ள முடியும். ஏன்னா வந்து இது ஊர் விட்டு ஊர் போகிறது, வெறும் லோக்கல் பஸ் மட்டும் கிடையாது, எல்லா பக்கமும் போய்க்கலாம். இதில் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அடங்குவாங்க. நம்ம இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் பொருத்தமான விஷயமா தான் சொல்லியிருக்கோம். கடைசியாக வந்து மருத்துவ காப்பீடு 5 லட்ச ரூபா வரையும் ஒரு குடும்பத்துக்கான மருத்துவ காப்பீடு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து வயசானவங்க போய் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்தால் என்ன ஆகும், நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ வந்து வருஷத்துக்கு கட்ட வேண்டியது இருக்கும். நிறைய கட்டினா தான் வந்து அந்த இன்சூரன்ஸே நமக்கு கிடைக்கும். இதே நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய 5 லட்ச ரூபா ஸ்கீமுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காசே கட்டாமையே உங்களுக்கு 5 லட்ச ரூபா மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து வயசானவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்கிறனால ப்ரைவேட் காரங்க கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டோட தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இதெல்லாம் தான் உங்களுக்காக வந்திருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான தகவல். தொடர்ச்சியாக அப்டேட் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.